நம்ம நல்ல பெற்றோரா இருந்திருக்கோமா? நான் ஒரு பெற்றோர், என் குழந்தைக்கு அப்பாவா நான் ஒழுங்கா இருந்திருக்கேனா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனா நீங்க சொல்லலாம், நான் நல்ல பெற்றோர் தாங்க, எதை கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறேன், அவங்களுக்கான தான் வாழ்றேன்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் நல்ல பெற்றோர்கள் தான், ஆனா அவங்கள உணர்ந்தீங்களான்றத பார்த்தா ஜீரோ. எல்லாருமே நம்ம ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகன் தேவைன்னா, இந்த நாட்டுக்கு வந்து சரியான ஆளு, நல்லவனாக இந்த சொசைட்டிக்கு வந்து இருக்கணும்னா அது எங்கே தொடங்குதுன்னா ஒரு தனி மனிதன்கிட்ட தொடங்குது. அந்த தனி மனிதன் தொடங்குற இடம் அப்பா அம்மா. ஒரு அப்பா அம்மா சரியா இருந்தாங்கன்னா நல்லது கெட்டது என்ன செய்யணும் செய்யக்கூடாது பாசம் உணர்வோட அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நண்பனா இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒரு சொசைட்டிக்குள்ள தனி மனிதனா வரும்போது நல்ல குடிமகனா இருப்பாங்க. நம்மளுக்கு பேசிக்காவே நீங்க ஒரு ஜெயில இருக்கிறவங்களோ இல்ல ஒரு குற்றம் செஞ்சவங்ககிட்டயோ நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்றது, எங்க அப்பா அம்மா சரியில்லைங்க, என்னை படிக்க வைக்கலங்க, என்னை புரிஞ்சுக்கலங்க, நான் இது காரணமே அவங்கதான்றத அங்க சொல்லுவாங்க. எல்லா இதுலயும் நம்ம பார்க்கலாம். ஒரு திருடன் வந்து நம்ம சொல்ற விஷயங்கள், எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு யாரும் சொல்லி தரல, பெத்தவங்க நீ விட்டுட்டாங்க, நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், இப்படிதான் முதல்ல வந்து நிற்கும். அந்த இடத்துக்கு போறதுக்கு மெயின் ரீசன் பெத்தவங்களாகிய நம்ம பெத்துட்டோன்றதோட அவங்கள வந்து நம்ம பெற்றோர்கள் மார்த்தட்டி சொல்றதோட நண்பன் அப்படின்ற சொல்ல பாருங்க. ஒரு அம்மாவோ அப்பாவோ குழந்தைய புரிஞ்சுக்க பாருங்க. அவங்களோட பிறக்கிற பிறந்த இதுல இருந்து 28 வயசு வரைக்கும் அவங்கள நம்ம கொண்டு போற விதம், நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா ஒரு நல்ல குடிமகனாகவும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டுக்காம ஒரு கல்யாணம் ஆகிற ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனா இருப்பாங்கன்றது என்னோட உண்மையான வார்த்தைகள். இதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் இதை வந்து நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யோசிச்ச ஒரு விஷயங்கள். இப்போ என் பையனுக்கு வந்து 10 வயசு முடிஞ்சு 11 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறதே இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறேன். அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் பார்த்துருந்தாலும் நான் இப்போ கற்றுக்கிட்ட விஷயம் என் பையனுக்கிட்ட நான் நடந்துக்கிட்ட விதத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 0 to 7 முக்கியமான ஏஜ். அந்த குழந்தையோடது வந்து 0 to 7 என்னவா இருக்கும்னா அந்த உடல் வளர்ச்சி இருக்கிறது தான். அந்த டைம்ல நம்ம யார் இருக்கிறோமோ அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அதை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டுறவங்க தான் ஆயாமாவோ பாட்டியோ ஏன் அம்மாவோ இருந்தாலும் அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். மேக்ஸிமம் பார்த்தா அம்மா தான் இருப்பாங்க. அந்த 0 to 7 வந்து நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம், டே கேர்ல விடுறோம் அப்படின்னா அங்கே டே கேர்ல இருக்கிற அந்த ஆயாமா தான் அந்த குழந்தைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த வளர்ச்சி இருக்கும் போது அது ஒன்னொன்னா அது வந்து அது என்னென்ன செய்யுதோ அதை தவழ்றது ஓடுறது இது ரசிக்கக்கூடியது, அது சிரிச்சுக்கிட்டு அது கூட அரவணைச்சு நிற்கிறது தான் அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. தவிர பெத்தவங்களை யாருனாம இருக்க மாட்டோம். அங்க விட்டோம்னாலே மித்த எல்லாமே சேஞ்ச் இதாகிடும். அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துல அது பிளாங்கா இருக்கிற ஒரு மனசுக்குள்ள எல்லாமே பதியும். இந்த பதியுதல் அந்த சப்கான்குள்ள பதியறது தான் பின்னாடி என்னைக்கோ ஒரு நாள் அந்த பிரச்சனை அந்த மனசுக்குள்ள ஏக்கங்கள் எல்லாமே வெளியில வருது. இங்க ஆரம்பிக்கிற ஒரு விஷயங்கள் பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகும். சத்தியமா புரிஞ்சுக்கணுங்க. எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த கோட்டையை விட்டுட்டு எல்லாமே செஞ்சேன், அவனுக்கு குடிக்கிறது எல்லாமே கொடுத்தேன், படிப்பை கொடுத்தேன், அவனுக்கு கேட்கறது எல்லாமே செஞ்சேன்னு சொல்லுவாங்க. நீங்க நல்ல பெற்றோர்கள் தான், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என்னவா நீங்க பையனை புரிஞ்சுக்கிட்டீங்க பொண்ணை புரிஞ்சுட்டீங்கன்றத பார்த்தா மைனஸ்ல இருப்போம் 0. அப்போ அந்த 0 to 7 வந்து அவங்க கிட்ட நம்ம எப்படி பழகுறோம், என்ன மாதிரி இருக்கிறோம், அவங்க வளரும் போது நம்ம கூட இருக்கிறாங்களா. நான் இருந்தேன். ஒவ்வொரு விஷயங்கள் அம்மா செய்யக்கூடியது தாய் செய்யக்கூடிய விஷயங்கள், அது மோஷன் போனாலும் அதை நம்ம மாத்துறது, அவனுக்கு தேவையான ஃபுட்ஸை நம்ம கொடுக்கறது, அவனுக்கு பால் ஊற்றி கொடுக்கறது, அவனுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறது, ஏன் குளிப்பாட்டி விடுறது, இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். அப்போ அந்த 0 to 7 பண்ணும்போது இன்ன வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஏக்கம் தானே. என் ஒய்ஃபுக்கு நீங்க சொன்னா கேட்கறாங்க, ஆனா நான் சொல்றது கேட்கறது கொஞ்சம் குறைச்சலா இருக்கே, ஆனா உங்க மேல ஒரு பயம் இருக்கு, என் மூலமா சொல்லி புரிய வச்சுக்கிறான். ஆனா டைரக்டா நான் ஏதாவது சொன்னா கேட்க மாட்டேன், நீங்க வந்து இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா உடனே கேட்டுக்கிறான் அப்படின்னு சொல்றது வந்து காரணமே அங்கதான். அந்த 0 to 7 வந்து என் வைஃப் இருந்தாங்க, ஆனா நான் அவங்க கூட வந்து 24 hours இருந்தாலும் அவங்க வந்து ஆஃபீஸ் போனாலும் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தனால அவங்க கூட வந்து எப்படி டிராவல் ஆனேன்னா மேக்சிமம் இருந்தேன். அவங்க பாட்டி இருந்தாலும் என் கையில
நான் வச்சுக்க ஆரம்பிச்சேன். என் பக்கத்துல என் லேப்டாப் பக்கத்துல லேப்டாப் நோன்ற மாதிரி இப்படிலாம் நிறைய போட்டோலாம் நான் எடுத்து வச்சிருப்பேன். அப்ப அவன் என் கூடயே டிராவல் ஆனான். தண்ணி ஊத்துறது, விளையாடுறது, சண்டை போது சிரிக்கிறது, அவனை தூங்க வைக்கிறது, மடியில் இந்த மாதிரிலாம் வேலையை அவன் கூட டிராவல் ஆகும்போது அவன் மைண்டுக்குள்ள என் லேப்டாப் நானு தான் அவனுக்கு தோணுது. அந்த மவுஸ் அப்பயே பிடிக்க ஆரம்பிச்சது 8 மாசத்துல. இன்ன வரைக்கும் அவன் அதை விட மாட்டேங்கிறான். அது காரணம் அந்த டைம்ல அவன் பார்த்தது. அதுதான் அவனுக்கு வந்து இப்ப வரைக்கும் அவனுக்குள்ள டிராவல் ஆகுது. என் கூட சில விஷயங்கள்லாம் டிராவல் பண்றான்னா அதான். அவனுக்காண்டி யூடியூப் கிட்ஸ்ன்றதை ஓபன் பண்ணி அவன் கையில கொடுத்தேன். அதை அவன் என்ன பண்றான்றத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவனுக்கு தெரியும், தம்பி நீ என்ன பண்ற எனக்கு தெரியும், நீ எது தப்பு பண்ணாலும் எனக்கு இங்க வரும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கறனால அவனுக்கு வந்து யோசிக்கிற அப்பாவுக்கு தெரியும், அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சா திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு அவனுக்குள்ள கொண்டு வரும்போது அந்த 0 to 7 வந்து பல புரிதல் எங்களுக்குள்ள வந்து கான்வர்சேஷன்லாம் நடக்கும். சிரிப்போம், பேசுவோம், திட்டினேன்னா வெளியில நிப்பாட்டிவேன். இப்பெல்லாம் நிறைய அந்த டைம்ல நிறைய நான் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு பேசிக்காவே வந்து குழந்தை வளர்ப்பு வந்து பெருசா தெரியலனா கூட என்னைய வளர்த்த விதமும் நான் விட்ட உணர்வுகளை வந்து அவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது சில விஷயங்கள் மாற்றம் ஆகுது. அவன் அதுக்கேற்ற மாதிரி லைஃப்ல சேஞ்சஸ் ஆகும்போது அந்த உடல் மொழியில அவன் வளரும் போதே அவனுக்கு புரியுது. இன்ன வரைக்கும் நான் அவனு வந்து பல நாள் நான் குளிப்பாட்டி இருக்கிறேன். அவங்க அம்மாவோட நான் ஜாஸ்தி அவனுக்கு குளிப்பாட்டி இருக்கேன். இப்ப அவன் தானா குளிக்கிறனாலும் ஆரம்பத்துல என்கிட்ட தான் அவன் குளிச்சுட்டு இருந்தான். லாஸ்ட் ஒரு 2 years பேக் முன்னாடி கூட அவன் 8-9 வயசுக்கு முன்னாடி கூட. ஆனா அந்த பெஸ்ட் டைம் ஆஃப் பீரியட் அந்த 0 to 7 அந்த உடல் வளர்ச்சி இருக்கும் போது கூட இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 7 to 14 அந்த நேரத்துல குழந்தைகள் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பல கேள்விகள் கேட்பாங்க. ஏன் நீ வேலைக்கு போற, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் கண்ணாடி போட்டிருக்க, ஏன் அதை செய்யக்கூடாது, ஏன் இதை நான் சாப்பிடக்கூடாது, ஏன் நீ ஸ்கூலுக்கு போக சொல்ற, இப்படி பல கேள்விகள். ரோட்ல போனா ஏன்பா அவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் இந்த சினிமால ஏன் இப்படி அடிக்கிறாங்க, அது உண்மையா அடிக்கலாம், நானும் அடிக்கவா, நான் சூப்பர் மேனா ஆகிறதுக்கு என்ன, நான் மிலிட்டரி ஆபீசரா ஆகுனா நான் என்ன பண்றது, நான் விவசாயம் பண்ணா என்ன பண்றது, இப்படிலாம் கேள்வி. அவன் பாருங்க, மிலிட்டரி ஆபீசர் ஆகணும்னு சொல்றான், விவசாயம் பண்ணணும்னு சொல்றான், சூப்பர் மேனா ஆகணும்ன்றான். இப்படி அவனுக்குள்ள 3 டைமென்ஷனே வருது பாருங்க. ஏன்னா அவன்கிட்ட கேட்டோம்னா பாதி நேரம் மிலிட்டரி ஆபீசர்னு சொல்லுவான், சில நாள் இப்பெல்லாம் வந்து விவசாயம் பண்ணணும்னு சொல்றான். அப்ப அவனுக்குள்ள வந்து பல மாற்றங்கள் ஆயிட்டே இருக்கிற போது ஒன்னொன்னுக்கும் புரிதல் நம்ம சொல்லும் போது சில நேரம் பைலட் ஆகணும்னுவான், சில நேரம் நான் வந்து பார்டர்ல போய் நான் ஃபைட் பண்ணணும், அந்த மிலிட்டரி மேன் ஆகி பண்ணணும்னுவான். இப்படி பல சோல்ஜரா ஆகுறதோட அதுல வந்து மார்ஷல் ஆகணும், இப்படிலாம் அவனு ஏதோலாம் பார்த்து கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். அப்போ அவனுக்குள்ள வந்து கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் உனக்கு வெல்ல முடியிருக்கு, ஏன் எனக்கு மீசை ஏன் வரல, ஏன் உன்னை மாதிரி எனக்கு தாடி வரல, இப்படி அவனுக்குள்ள கேள்விகள் இருக்கும். அதுக்கு நான் புரிய வைக்கிறேன். டே இந்த ஹார்மோன் சேஞ்சரா இந்த ஏஜுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு அவனுக்கு கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க இந்த டைம்ல வந்து கூகுள்ல பாத்துக்கோ, மொபைல்ல கொடுத்தா கூகுள் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இந்த நேரத்துல நீங்க எதையும் சொல்லாம இருந்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, நம்ம அங்க போயிடுவோம், காணா போயிடுவோம். யாரு அந்த நேரத்துல அவன் கேள்விக்கு பதில் சொல்றாங்களோ அவங்க தான் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். கூகுளா இல்ல வெளியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா அப்படின்றத பாருங்க. பல பேர் வந்து இந்த ஏஜ்ல தான் வந்து அவங்க மாறுறதுனால நம்மளை விட்டு விலகி போறது முக்கியமானது இந்த 7 to 14 தான். நீங்க அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா எங்க அப்பா என்கிட்ட எல்லாம் பாசமா இருந்ததில்லன்னு சொல்லுவாங்க, அம்மா என்கிட்ட பேசினது இல்லைன்னு. சாப்பாடு கொடுக்கறதும் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதும் ஃபீஸ் கட்டுறதும் கேட்டதெல்லாம் வாங்கி தரதெல்லாம் மேட்டர் இல்லை. அவங்க கேள்விக்கு பதில் யார் சொல்றாங்களோ அவங்க தான் அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த பொண்ணோ பையனுக்கோ தேவை இந்த என்ன சொல்லுவாங்க பருவ மாற்றத்துல தான், இந்த இடத்துல தான் காதலன் காதலி லவ் பண்றதெல்லாம் நிறைய இந்த ஏஜுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆப்போசிட் செக்ஸ்ல வந்து அந்த கிடைக்குது பாசம். ஏன்னா அங்கே அவங்க வீட்லயும் அப்படி இருந்திருப்பாங்க, இவங்களுக்கு அப்படி இருக்கும்போது 2 பேர் சேரும் போது அந்த பாசம் சேரும் போது அது புரிதல் இல்லாம இதான் அன்பு, நம்ம சேர்ந்து இருப்போம், நம்ம பெட்ரோல் பிரிக்கிறாங்கன்னு இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்க தப்பு யாருன்னா பெட்ரோல் நம்ம ஒழுங்கா பேசாதனால நமக்கு நம்ம கிட்ட கேள்வி அங்க கேட்கும் போது அங்க பதில் வருது. ஸ்கூல்லயோ அங்க போற பாக்குற இடத்துலயோ இது வெளியிலயோ பக்கத்து வீடோ எய்த்து வீடோ இல்ல சொந்தக்காரங்கிட்டயோ யாரோ ஒருத்தவங்கிட்ட சேஞ்சஸ் ஆகும் போது நம்ம விலகி போறோம். அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க, அவங்க காதலன் காதலியை கூட ஆகுறதுக்கு ஆகுது. இதுல வீட்டு விட்டு ஓடுற பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது, பல தப்பான விஷயங்கள்லாம் ஆறதுக்கு காரணம் அங்கதான். அது புரிஞ்சுக்காம நம்மளை பிரிக்கிறாங்க, நம்ம லவ் பண்றோம், நம்மளை பிரிக்கிறாங்க, பெத்தவங்க தான் இதுன்னு சொல்லி நம்ம மேல கோபம் தெரிஞ்சு வேற இதெல்லாம் டைமென்ஷன் ஆகிறதுக்கு காரணமே அங்க கேள்விக்கு பதில் நம்ம சொல்லாததுனாலதான். இந்த ஏஜை விட்டுறாதீங்க. 7 to 14 ரொம்ப முக்கியம்.
பார்த்துக்கிட்டே இருக்கிற வேண்டிய விஷயங்கள். அதை அவங்கள வந்து நீங்க வாட்ச்மேன் மாதிரி பாருங்கன்னு சொல்லல, அவங்கள பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லல. ஆனா அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல பாருங்க. இல்ல நான் இப்ப சொல்லல, எனக்கு வேலை இருக்கு, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. மேக்சிமம் வந்து இல்லப்பா நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அவங்க சொல்றேன்னா அந்த 5 மினிட்ஸ் கழிச்சு சொல்லிடணும். உங்க வேலையை முடிச்சுட்டு நீங்க சொல்லணும். இல்ல ஈவினிங் வந்து சொல்றேன்னா ஈவினிங் வந்தோடனே நான் வச்சுட்டு சொல்ல பாருங்க. அடுத்த நாள் சொல்றீங்கன்னா அடுத்த நாள் கரெக்டா சொல்லிடுங்க. இல்லைன்னா உங்களை விட்டு பையன் நீங்க பதிலே கிடைக்கலன்னா அந்த பதிலுக்காண்டி அவன் தேடுவான், வேற மாற்றம் ஆகும். அந்த 7 to 14 லைஃபை விட்டுறாதீங்க. அந்த குழந்தையோட முக்கியமான வயசு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 14ல இருந்து 21. இது வந்து ரெண்டுமே தான். ஆனா இந்த டைம்ல அவங்களுக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கும். அவங்க படிக்கிற மார்க் இந்த டைம்ல தான் அவங்க வந்து அந்த 10th 12th அந்த காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னா அந்த எமோஷனை கொட்டக்கூடிய ஒரு இடமா நம்ம வீட்டில் அப்பா அம்மாவா இருக்கணும், கேட்குறவங்களா இருக்கணும். எப்ப பாரு நீ இது இல்லைன்னா அவனை கடிச்சுக்கிட்டே அவனை திட்டிக்கிட்டே இருந்தோம்னா அவன் வேற ஆளை பார்ப்பான், அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, நீங்க காணாம போயிடுவீங்க. இந்த ஏஜ்ல அவங்க கூட நின்று அவன் சொல்ல வரத கேள்வி அந்த பதிலையும் அவனுக்குள்ள கோபத்தையும் அவன் என்ன சொல்ல வரானோ அதை கொட்ட பாக்குறதுக்கு நீங்க காது கொடுத்து கேட்க பாருங்க. என்னோட பையன்கிட்ட நான் எப்படி பழகிட்டு இருக்கிறேன்னா அவனை நானே ஸ்கூல்ல போய் விடுவேன், நானே ஸ்கூல் விட்டு வருவேன். போகும்போது ஏதாவது அவன் சொல்லிட்டே இருப்பான். ஈவினிங் வரும்போது நான் பைக்ல ஏதாவது கேட்பேன், 2 பேர் பேசிக்கிட்டு வருவோம். நீங்க நடந்தது கேட்பான். வீட்டுக்கு வந்தோன்னு சில விஷயங்கள் அவனே சொல்லுவான். அப்பா என்ன இப்படிப்பா இப்படி ஒரு பையன் இப்படி கேள்வி கேட்டான், அப்படி அடிச்சான், மிஸ் இப்படி சொன்னாங்க, நீ பாராட்டினாங்க, இப்படி நிறைய விஷயத்த அவன் எல்கேஜில இருந்து என்ன சொல்லுவான். அப்போ அந்த ஹேபிட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட் போறான். அப்போ 5th ஸ்டாண்டர்டுக்கு அவனுக்குள்ள இந்த டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ உதாரணமா என்ன சொல்லணும்னா இப்போ அவனுக்கு ஒரு செல்பின்னு சொல்லி அந்த ஸ்பெல் பத்தி ஒரு காம்படிஷன் இதுல பார்ட்டிசிபேட் பண்றான். ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சுனா செகண்ட் லெவல் வந்து ஸ்கூல் லெவல்ல அடுத்த ஸ்கூல் லெவல்ல ஒரு பார்ட்டிசிபேட் நடக்குது. அதுக்கு வந்து ஆன்லைன் கோச்சிங் வந்து இந்த 1 மாசம் நடக்குது. ஃபர்ஸ்ட் அவன் ஆசைப்பட்டான்னு நம்ம சேர்த்தப்பா 2000 ரூபாய் கொடுத்து நான் கட்டிட்டு அவன் 2-3 நாள் அந்த ஆன்லைன்ல இருக்கும்போது அவன் என்ன நினைச்சான்னா ஸ்கூல்ல அந்த கொரோனா டைம்ல நடந்தோம் எல்லாரும் இருப்பாங்க, அந்த இதுல நம்ம ஜூம்ல நடக்கும்னு நினைச்சிருக்கான். ஆனா அங்க 1-to-1 நடக்கும்போது அவனுக்கு அதனால பிடிக்காம சம் டிஸ்டர்பன்ஸ் அவனுக்கு இருந்தது. இது சொல்லவும் முடியல, இதுவும் பண்ண முடியாம 2 நாள் யோசிச்சுட்டே இருந்தனால ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டோம், பிடிக்கலன்னா சொல்லிருப்பா, பணம் போடுறானா பரவாயில்ல அப்படின்னு. இல்லப்பா நீங்க கட்டியிருக்கீங்க, நான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணான். அவனுக்குள்ள வந்து ஒரு நாள் கழிச்சு அவங்க அம்மாட்ட சொல்றான், அப்பா எனக்கு அந்த கிளாஸ் அட்டன் பண்ண பயமா இருக்கு, ஹார்ட் பீட் எனக்கு ரொம்ப துடிக்குதுன்னு இருக்கான். கேட்டேன்னு எனக்கு ஒரு ஷாக்கு. அப்புறம் கூப்பிட்டு வந்து பணம் போனாலும் பரவாயில்லப்பா, அந்த மிஸ்டர் நான் பேசிக்கிறேன், உனக்கு அவங்க ஸ்கூல்லையும் திட்ட மாட்டாங்க, அந்த கோச்சிங்லயும் எனக்கு ப்ராப்ளம் வராங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட பேசி அந்த ப்ராப்ளத்தை அவங்ககிட்ட சொன்னேன். அவன் பையன் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்கு, அதனால கோச்சிங் வேண்டாம், அவங்க வந்து இது வந்து கம்பல்சரி இல்லைன்ட்டாங்க, அவன் புக்ல இருக்கிறத பார்த்து படிக்கிறான், அது இருக்கட்டும் அப்படின்ட்டேன். அப்ப அவங்க வந்து பேமெண்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்துருச்சு. ஆனா அவனுக்குள்ள வந்து அந்த துடிப்பு வந்து அவனுக்குள்ள 2-3 நாள் அந்த கிளாஸ் சாயந்தரம் 7 நாளே அவனுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏசி போட்டு கொடுத்துருவேன், சிஸ்டம் கொடுத்துருவேன், மைக் அட்டாச் எல்லாம் கொடுத்துருவேன், கேமரா அதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் இருந்தான். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சோடனே அவங்க ஏதோ சொன்னதை அவனுக்கு ஏத்துக்க முடியல, அவங்க சொல்றதும் இவன் சொல்றதும் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கனால ப்ராப்ளம். அப்ப அது புரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு வந்து வேண்டாப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு, இது நீ இந்த காம்படிஷன் ஜெயிக்கணும்லாம் பண்ணல, இது ஒரு பார்ட்டிசிபேட் நீ பண்ணு, அதுல நீ ஜெயிக்கிறது ஜெயிக்காத அட்லாஸ்ட் அதுக்கு என்ன வழியா அவங்க சொல்லி தராங்க, அதை கத்துக்கிறியா இல்ல இந்த புக்ல படிச்சுக்க. அப்ப நான் அந்த புக்கே படிச்சுக்கிறேன். ஏன்னா அவன் ஆல்ரெடி இங்கிலீஷ் தமிழோட இங்கிலீஷ் அவனுக்கு வரனால ஸ்பெல்பின்றது அது இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தான் அவன் சொல்லணும், அவங்க அந்த ரோபோட் சொல்றத அவன் வந்து திருப்பி ஸ்பெல் பண்ணி சொல்லணும். ஓகேப்பா அப்படின்னா அப்ப அந்த மாதிரி டீச்சிங் பண்ணான். அப்ப அந்த யோசிக்கணும் அந்த குழந்தைக்கு என்ன இருக்கு, என்ன ப்ராப்ளம், இது நம்ம பண்றனால ஸ்கூல்ல திட்டுவாங்களா, டீச்சர் திட்டுவாங்களா, அதையும் யோசிக்குது குழந்தை. புரியுதுங்களா? ரெண்டுமே யோசிக்குது. அப்பாவுக்கும் பணம் வேஸ்ட் ஆகுது, ஸ்கூல்ல திட்டுவாங்க, அசிங்கமா மேறுவான்னு அதை அழகா ஹேண்டில் பண்ணி அந்த டீச்சருக்கும் புரிய வச்சு இவனையும் புரிய வச்சு அந்த ப்ராப்ளத்தினும் வெளியில எடுத்தோன்னு இப்ப ஓகே அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்போ அந்த இடத்துல ஒரு ரிசல்ட் பாசிட்டிவா தான் நடந்துட்டு இருக்கு. அவன் கிராஜுவலா சில விஷயங்கள் செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம புரிகிற அந்த அடல்ட்ஸ் ஏஜா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என் பையனுக்கு வந்து 11 வயசு, நான் சொல்றப்ப 14ல இருந்து 21 இருந்தாலும் அவனை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம யோசிக்கணும். நம்ம பையங்களையும் பொண்ணுங்களையும் இப்படி யோசிச்சா மாத்திரம்தான். இந்த 14ல இருந்து 21 என்ன நடக்கும்னா எக்ஸாம்ஸ் நடக்கும், 10th 11th 12th சில பேர் அந்த
காலேஜில் சேர்றது, என்ட்ரன்ஸு, நீட் போகிறது, சில பேர் ஸ்போர்ட்ஸில் சேர்றது, சில பேர் நிறைய கனவு அந்த டைமில் நடக்கும். அப்போ அதை வந்து என்கரேஜ் பண்ணாதில் நிறைய எமோஷனல் அவங்களுக்குள்ள கோ த்ரூ பண்ணுவாங்க. ஏன்னா சொசைட்டிக்குள்ளே போகிறாங்க. ஸ்கூலில் வந்து அது புரிதல் நிறைய விஷயங்களும் மிஸ் பேசுவாங்க. இப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி லெவலுக்கு போக முடியும், நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் போக முடியும், ஐஏஎஸ் ஆக முடியும், கலெக்டர் ஆகும், இப்போ நிறைய அவங்க பேசுவாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கலாம் சொல்லும் போது என்கிட்ட வந்து அந்த கேள்வியெல்லாம் கேட்பேன். அப்பா ஸ்கூலில் மிஸ் இப்படி சொன்னாங்க, மேம் இப்படி, எனக்கு பிரின்சிபல் மேம் இப்படி, எனக்கு ப்ரேயரில் எனக்கு இப்படி சொன்னாங்க, எனக்கு இது பிடிச்சது என்ன ஏதுன்னு கேள்விகள் அவங்க கிட்ட இருக்கும். இது நம்ம பண்ணலாமா, முடியுமா, நான் செய்யலாமா? இப்போ அவனுக்குள்ள பல தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்மளுக்கு அவனை வந்து இந்த மாதிரி குழந்தைங்கலாம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வச்சோம்னா அவங்க எதுவும் பண்ணாமல் போயிடுவாங்க. அவங்களுக்கு புரிதல், இது நீ பண்ணேன்னா உனக்கு இந்த மிலிட்ரினா இந்த மாதிரி இருக்கும், கலெக்டரை படிக்கணும் இந்த மாதிரி, டாக்டர்னா இப்படி, லாயர்னா இப்படி பிரித்து சொல்லும் போது அவனுக்கு என்ன வருமோ அதை எடுத்துக்கிறான். அப்போ நம்ம புரிதல் பண்ண தான் அவங்களுக்கு வரும். அந்த எமோஷனல் அவங்க நிறைய கோத்ரூ பண்ணுவாங்க. பப்ளிக்கா ஸ்கூல்ல தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் போவாங்க. அதான் நம்மளுக்கு வந்து கை போட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டா இருந்தோம்னா நிச்சயமாக இந்த ஏஜ் முக்கியமானது. அந்த 7லேருந்து இந்த 21க்குள்ள பல தான் நம்ம செஞ்சோம்னா பக்கா பர்சனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க விட்டோம்னா லைஃப்ல நமக்கு கிடைக்க மாட்டான். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும்னா இவங்களுக்குள்ள நம்ம வந்து அதட்டியோ இல்ல நான் உனக்கு நான் பணம் கட்டுறேன், உனக்கு எல்லாமே பண்ணித்தரேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க. வா உனக்கு என்ன பிரச்சனை. எல்லா குழந்தைங்களாலையும் நீங்க பணம் கட்டுறேன்னு எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நீங்க கொடுக்கலாம், அது முக்கியம் கிடையாது. ஸ்கூல் போறதோ உங்க கொண்டு போய் உங்க பையனை ஸ்கூல்ல விடுறதோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவங்க கூட நீ ஸ்பெண்ட் பண்றீங்களா, அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறீங்களா, அவங்க கூட சிரிக்கிறீங்களா, அவங்க அழுகும் போது நீங்க கண்ணு தொடச்சு விடுறீங்களா, அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த யோசிக்கிறீங்களா, அவங்கள மாதிரி யோசிக்கிறாங்க, அவங்க ஏஜுக்கு நீங்க இறங்குறீங்களா, அங்கதான் மெயின் பாயிண்ட். எனக்கு இப்ப 47 வயசு ஆகுதுன்னா என் பையனுக்கு 11 வயசுனா அவன் ஏஜுக்கு நான் இறங்கி நான் யோசிச்சு அவனுக்கு நான் பதில் சொல்லும் போது அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குது. எனக்கு எங்க அப்பா பண்ணதில்லை, என் அப்பா பண்ணாதனால அவனுக்கு நான் பண்ணக்கூடாதுன்னு கிடையாதுல்ல, நம்ம பண்ணி கொடுப்போம். அடுத்த ஜென்ரேஷன்ல அவன் என்னை மாதிரி வரும்போது அவன் குழந்தைக்கு அவன் இது பண்ணுவான்ல. இதுதான் டிராவல். இப்படிதான் ஒரு ஜென்ரேஷன் நம்ம மாத்துறதுக்கு வழி வந்து நம்ம அப்பா அம்மாவை மாத்தணும்னா இது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஜென்ரேஷன் மாறும். அது வந்து இந்த சொசைட்டிக்கு நல்லா இருக்கும். பல மாற்றங்கள் உருவாகிறதுக்கு, நல் எண்ணங்கள் உருவாக்குறதுக்கும், இந்த சொசைட்டி நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு பேசிக் நம்ம ஒழுங்கா மாத்துவோம். நம்ம மாத்துவோம். இப்ப நான் மாத்திட்டு இருக்கிறேன், மாத்திட்டு சொல்லுவேன், நான் மாத்திட்டு இருக்கிறேன். எங்கேயாவது ஒரு தப்பு இருக்கலாம், இல்லாம இருக்காது. ஆனா அதுலயும் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். நீ தப்பு பண்ணியிருந்தாலும் இதுதான், நீ வந்து படிக்கணும். பெருசா நீ வந்து 100க்கு 100 நீ எடுன்னு நான் சொல்ல மாட்டேன். என் பையன்ட்ட நீ படிக்கணும், புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு நீ படி. அதனாலதான் என் பையன் வந்து இங்கிலீஷ் வந்து இப்போ வந்து அவனால வந்து 50க்கு 49 எடுக்கிறான், 49 ஆஃப் கூட எடுக்கிறான். அப்ப அவனுக்கு வந்து தமிழ்ல அவனுக்கு குறைச்சு மார்க் எடுப்பான், ஆனா சயின்ஸ் நல்லா எடுத்துருவான், சோசியல் நல்லா எடுத்துருவான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா எடுத்துருவான். அவனுக்கு எங்க பிரச்சனை ஆகும்னா தமிழ்ல பிரச்சனை ஆகும், கொஞ்சம் மேக்ஸ்ல பிரச்சனை ஆகும். ஆனா அதை திருப்பி இப்ப இன்னும் அவனுக்கு நான் கோச்சிங் பண்ணி போனதோட கொஞ்சம் சேஞ்சஸ். அதுக்கு முந்தினோடது பார்த்தீங்க டிஃபரெண்ட் பார்த்தா 3வது இந்த பிரச்சனைக்கு அவனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றேன். 5 மார்க் 10 மார்க் ஏத்தி அவனுக்குள்ள ஒரு பார் டிஃபரெண்டா பார். மிஸ்ஸுக்கு வந்து ட்ரை பெஸ்ட்னு சொல்றாங்க, இப்ப குட்னு போடுறாங்க, அடுத்து வெரி குட்னு போட்டாங்க. அப்ப அந்த சேஞ்சஸ் வரும்போது இப்ப சூப்பர்ப்பா நான் வெரி குட் வாங்கிட்டேன்ப்பா, மிஸ் என்னது வாட்ச் தர்ஷன் நீ நல்லா பண்றேன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷம். இதான் வந்து நம்ம புரிக்கணும். அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன ஆகும்னா அங்க டீச்சர் உணர்வுபூர்வமா அவங்க இவன் பண்றத ரிசல்ட் அவங்க பார்க்கும்போது அவனுக்கு சொல்லும் போது அவன் நம்மகிட்ட சொல்றான் பாருங்க, இதுதான் ரிசல்ட், இதுதான் நம்ம பையன் அப்பா நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க, அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்போ நம்ம டிராவல் கூட அவன் பண்றான், பெஸ்ட் ஃப்ரெண்டா அவனுக்கு நிக்கிறோம். இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்றேன். அட் லாஸ்ட் நீங்க இப்ப லைஃப்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து 21 வயசு பார்த்துட்டீங்க, 21 28 அவங்க ட்ரீம் பண்ற ஏஜ். என்ன ட்ரீமா இருக்கும்? நல்ல வேலைக்கு போகணும், இந்த பொண்ணை லவ் பண்ணணும், இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு நல்ல பைக் வாங்கணும், லாங் டிராவல் பண்ணணும், இப்படி பல கனவுகளும் உங்களுக்குள்ள இருக்கும். பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஃபாரின் போய் செட்டில் ஆகணும், நல்ல ஜாப் பண்ணணும், 1 lakh மேல நான் ஜாப் ஆகணும், ஃபாரின்ல நான் 5 lakhs மேல ஜாப் ஆகணும். இப்படி அவங்களுக்குள்ள நிறைய ட்ரீம் போகும். அந்த ட்ரீம் என்னன்றத கேட்டு எதை பண்ணணும், யாரை பார்க்கலான்றத அவனுக்கு அட்வைஸ் கொடுக்கறது இந்த இடத்துல நம்ம இருக்கணும். அதை வந்து இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, நம்மளால முடியும், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நம்ம இந்த 0 to 21 கொண்டு வந்துட்டாலே 21 28 அவன் புரிஞ்சுக்குவான். அவனுக்கு அந்த நேரத்தில் லைட்டா ஒரு டீனப்பா நம்ம வீட்டுக்கு என்ன சொல்லணும் புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்ற மாத்திரம் போனாலும் அந்த பையன் கோவப்பட மாட்டான். ஏன்னா
சில பேரை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அப்பா அம்மா என்னை வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றது என்ன காரணம்னா, எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கேட்கறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவனுக்கு வந்து வீடியோ கேம் வந்து பெரிய லெவலில் 1 lakh இருக்கிற அந்த செட்டப் வாங்கி கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவன் கேட்குற ஃபாரின் பைசைக்கிள், அந்த பைசைக்கிளோடது 1 lakh இருக்கும், அதை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவன் கேட்கறது எல்லாமே, அந்த சைக்கிளை சொல்றேன், இதோட பைக்குன்ற 3 lakh பைக் அந்த மாதிரிலாம் வாங்கி தருவாங்க, ஸ்போர்ட்ஸ் பைக்கு. இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா அவங்க கிட்ட பேசி பார்த்தானே, எங்க அப்பா அம்மா என்கிட்ட பேசினது கிடையாது, சிரிச்சது கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியல, என் நண்பனுக்காண்டி நான் பண்ணுவேன்னு நான் பல பேர் சொல்றாங்க பார்த்துருப்போம். எங்க அப்பா அம்மாவோட எனக்கு இந்த நண்பன் முக்கியம், என் தோழி முக்கியம் பல பேர் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களோட விஷயத்த அவங்க கேட்டிருப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாத்தையுமே அவங்க கொட்டியிருப்பாங்க, நடந்திருக்கும். அப்ப பெற்றோர்கள் காணாம போயிருப்பாங்க. இவ்வளவு செஞ்சிருக்கேன், என் பையன் என் கூட பேசுறதில்ல, என் பொண்ணு என் கூட பேசுறதுல காரணமே எங்கன்னா, இதை விட்டுட்டோம். 0 to நம்ம 21 விட்டுட்டோம். 21க்கு அப்புறம் நீங்க அழுதாலும் புரண்டாலும் உங்க பையனோ பொண்ணோ காணாம போயிடுவாங்க. உங்க கிட்ட இருப்பாங்க, ஆனா காணாம போன உணர்வு தான் இருக்கும், எந்த மதிப்பும் இல்லாமல் போயிருக்கும். அது உதாரணமா நான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் இருக்கிறத நான் சொல்ல முடியாது. இப்ப நான் வீட்டுல குடியிருக்கிறேன், அந்த குடியிருக்கிற வீட்லயும் சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். உங்க பையன் அவங்க அம்மா கூட நடக்கிற விஷயங்கள், எய்த்து வீட்டுல பாக்குற சில விஷயங்கள்ல பார்க்கும்போது காரணம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து ஒரு எதிர்பார்ப்போட வளர்த்தாங்க, நம்ம பையன் இப்படி பார்த்துக்குவான் பண்ணிக்குவான். இதுதான் மகா தப்பு. நம்ம ஒண்ணு செய்யறோம், நம்மளுக்கு ரிசல்ட் ஒண்ணு அறுவடை வரும் மாதிரி. நீங்க ஒரு விதை போட்டா உங்களுக்கு மரம் வந்து உங்களுக்கு ஏதாவது காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும் நினைச்சு பண்ணீங்கன்னா அது மரம். ஆனா மனுஷனானு நினைச்சு பண்ணீங்கன்னா நடக்காது. நீங்க கொடுக்க வேண்டியது ஆத்ம திருப்தியா சில விஷயங்கள் சொல்றது பண்ணணும். நீ வளர்ந்து வந்தா எனக்கு நீ கொடுப்பான்னு எதிர்பார்ப்போட பண்ணீங்கன்னா எந்த குழந்தையும் உங்களுக்கு பண்ணாது. அது புரியணும், இவன் அப்பா அம்மாக்கு செய்யணும், நம்மளை இப்படி வளர்த்துருக்காங்கன்றது காரணம். அதை புரிய வைக்கிறது உணர்வுபூர்வமா பண்ணும்போது அதே ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவும் நல்லா பார்க்கும். ஏன் இப்ப பெண் பிள்ளைகள்லாம் வந்து கல்யாணம் ஆயிட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிற காரணமே அதான். இதை தப்பாவும் சொல்ல முடியாது. இதே பையங்களை அப்பா அம்மா பாக்குறாங்கன்னா கல்யாணம் ஒரு பொண்ணு தப்பா எடுத்துக்க கூடாது. ஆனா காரணம் இதெல்லாம் நடந்திருக்கு. உங்க அப்பா அம்மா எப்படி நீங்க பண்ணிருக்கீங்களோ இவங்க அப்பா அம்மா பண்ணிக்கும்போது இது புரிதல் இருந்துச்சுனாலே சண்டை வராது. இதை வந்து நம்ம சில பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப தனி கொடுத்தன வைக்கிறது காரணமே இதுதான். பிரச்சனை வருது, அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆண் வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா சரி, பெண் வீட்டுல இப்பெல்லாம் தனித்தனியா வைக்கிற காரணமே அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் இதாயிடக்கூடாது. சேஞ்சஸ் அவங்க ஆசாபாசங்களை விட்டு கொடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க குழந்தைய பாக்குறது, 6 மாசத்துக்கு ஒரு தடவை பாக்குறது, இதெல்லாம் நடக்குது. காரணமே புரிதல். அந்த ஆசையை விட்டு கொடுக்குது, நம்ம குழந்தை நல்லா இருக்கட்டும் நினைக்கிறது காரணம்னாலதான் எல்லாமே நடக்குது. அந்த புரிதலோட இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வராது. இந்த பிரச்சனை வராம இருந்துச்சுன்னா சொசைட்டிக்கு நல்ல குடிமகனா கொடுக்குறோம். இந்த குடிமகனா கொடுக்கறதுனால இந்த நாடு வளரும். இந்த நாடு வளரும். இந்தியா நல்லா இருக்கிறதுக்கு மெயினான அந்த சட்ட திட்டங்கள்ல இருக்கிற பல வழக்குகள், பல பிரச்சனைகளுக்கு வராம இருக்கிறதுக்கு இங்க மாத்தணும்னா சில விஷயங்கள் குறையும். இது உடனே நடக்காது, ஒரு ஜெனரேஷனே மாத்தணும். நம்ம வந்து நம்ம பையங்களை அது மாத்தணும்னா இன்னும் வரும். ஒரு என் பையன் வளர்ந்து அவன் ஒரு 25 வயசு 28 வயசுல அவன் கல்யாணம் பண்ணி இருந்து வரும்போது ஒரு சேஞ்சஸ் மாறும். அவன் குழந்தைக்கு கத்துக் கொடுப்பான். அப்போ இன்னையில இருந்து ஒரு 30 வருஷத்துக்கிட்ட வரணும்னா தான் ஒரு மாற்றம் இருக்கும். ஒவ்வொரு 30 years ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு சொசைட்டி நம்ம பார்த்து நம்ம வருத்தப்படுறதோட என்னடா சொசைட்டிக்கு பல பிரச்சனைகள், பல கொள்ளைகள், பல விஷயங்கள் நடக்குது. இப்ப நிறைய டிவில இன்னைக்கு பாத்தீங்கன்னா January 2 இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அது பேர் கொடுத்து நான் சொல்ல விரும்பல. அப்போ இதெல்லாம் நான் டிவி நியூஸை பார்த்தாலே கத்துறாங்க. அங்க பேசிக்கா நடந்த ஒரு விஷயம், அதை தப்ப நான் படத்தல. ஆனா அங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம மாத்திருந்தோம்னா, குழந்தைங்க விஷயங்களை நம்ம கவனிச்சிருந்தோம்னா எந்த தப்பான விஷயங்களையும் போகாம இருந்திருப்பாங்க. நம்ம பெற்றோர் யார், நம்ம செஞ்ச தப்பு நம்ம குழந்தைகள் கேட்டா எல்லாருமே நீங்க போய் நீங்க குற்றம் செஞ்சவங்க அத்தட்டையும் கேட்டா, வீடு சரியில்லை, எங்க அப்பா அம்மா சரியில்லை, நான் படிக்கல, எனக்கு படிப்பு வரல, எனக்கு டீச்சர் திட்டினாங்க, அது இதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கும். அங்க பேசிக்கா அந்த குழந்தைக்கு என்ன வரும்ன்றது தெரியாமையே அவனுக்கு ஆர்ட்ஸ் வந்திருக்கும், சயின்ஸ்ல சேர்த்திருப்பாங்க, சயின்ஸ் வந்திருக்கும், அவனை ஆர்ட்ஸ்ல சேர்க்கிறது. இப்படி நிறைய விஷயங்களே ஸ்டடீஸ்லயே மாத்துறது. நான் நினைக்கிறதா, நான் டாக்டர், நீ டாக்டர் ஆகணும்னு பெத்தவங்க நினைக்கிறது. ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு இருக்கும், ஆக்டர் ஆகணும்னு இருக்கும், ஒரு சிங்கர் ஆகிற மாதிரி இருக்கும், அவனுக்கு வந்து ஒரு கேட்டரிங் பண்றதா இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அதை புரிஞ்சிக்காம பண்ணும்போது அவனோட வெறுப்பு சொசைட்டி மேலதான் விழுவும். அந்த சொசைட்டி முழுவும் போது பல பேர் நல்ல
நல்ல விதமா வாழ்றாங்க. சில பேர் தப்பு தப்பா பண்ணும்போது பல பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது இங்கதான் நான் சொல்றேன். இது ரொம்ப நாள் நான் பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயங்கள். 0 to 7 உடல் ரீதியாகவும் பார்த்துக்கிறத இருக்க நல்ல நண்பனாக நீங்க இருக்கலாம். 7 to 14 அவங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும், பதில் சொல்ல ரெடியா இருங்க, காது கொடுத்து கேளுங்க. அந்த 7 to 14 14 to 21 எமோஷனல் இருக்கும். அந்த எமோஷனல அவங்களுக்குள்ள கேரி ஆகிறத நீங்க கேளுங்க. முடியும்டா, நீ செய்யலாம்டா, உன் லைஃப்ல இதெல்லாம் மாறும், சேஞ்சஸ் இருக்கும், வாழ்க்கையில தோத்து போனாலும் ஜெயிக்கலாம், எந்திரிக்கலாம், இது நீ படி, இதை மாத்தலாம், கத்து கொடுக்க பாருங்க. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்து தோல் மேல கைய போட பாருங்க. அந்த 14 to 21 21 to 28 அந்த ஏஜ்ல அவங்க ட்ரீமுக்கு வழிவகுக்கிற மாதிரி உங்க சிச்சுவேஷன் புரிய வச்சு பண்ணீங்கன்னா அந்த குழந்தை இதெல்லாம் நீங்க பண்ணிட்டாலே 0 to 21 பண்ணிட்டாலே அடுத்த ட்ரீம் கரெக்டா பண்ணிடும் அந்த குழந்தை. அப்பையும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவன் கல்யாணம் ஆகி அந்த பொண்ணோ பையனோ வளர்ந்து வரதுக்கு வாய்ப்புகள், இந்த சொசைட்டிக்கு நல்ல குடிமகன் நம்ம கொடுத்ததுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதை ட்ரை பண்ணுங்க. நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 11 வயசு நான் பையனுக்கு பண்ணியிருக்கிறேன். அவன் இன்னும் 17 வருஷம் அவங்கள நான் டிராவல் பண்ணி பல விஷயங்கள் நான் சொல்லணும். அப்போ அதை நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா அவனுக்கு இருக்கேன். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம்னா வெளியில இருக்கவங்க ரெண்டாவது தான் வருவாங்க. எந்த பிரச்சனையும் நம்மகிட்ட தான் ஃபர்ஸ்ட் வரும். நம்ம அங்க சொல்யூஷன் கொடுத்துட்டாலே அங்க வெளியில அவனுக்கு தப்பான இது போறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது. ஏன்னா நம்ம கிட்டே அவன் எல்லாம் பேசிடுவாங்க. அடுத்ததெல்லாம் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அப்பா மாதிரி கொடுத்துட்டா அவனுக்கு எந்த எல்லாமே எமோஷன் மட்டும் இருக்கு, சந்தோஷம் இருக்குது, அவன் கேட்கறது இருக்கு, காது கொடுத்து கேட்கிற மனிதர்கள் இருக்கும் போது அடுத்தவங்களும் கேட்பாங்க. ஆனா அங்க எல்லாமே நம்மகிட்ட வந்துட்டு தான் அவங்ககிட்ட போகும். ரைட்டுங்களா? அங்க தப்பான டைரக்ஷன் பண்ணாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யோசிங்க. பையனை பொண்ணையோ வளர்க்கறத பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன 0 to 28 யோசிச்சிங்கன்னா, அவங்க வயசை யோசிச்சிங்கன்னா நல்ல நண்பனாக நீ இருக்க பாருங்க. பெற்றோரா இருக்க யோசிக்காதீங்க. நம்ம பெற்றோர்கள் அப்படி இருந்துட்டாங்க. அவங்க பெற்றோரா வளர்ந்தனால தான் நம்ம பல யோசனை இல்லாம இன்னைக்கு மாறுறோம், பல மோட்டிவேஷன் பண்ணி மாறுறோம். நம்ம வாழணும்னு நினைக்கிறோம், நம்ம பையனை வளர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வீடியோ பார்த்தாவது நீங்க பையனை இப்படி வளர்க்க பாருங்க, பொண்ணை இப்படி வளர்க்க பாருங்க, பேச பாருங்க. அம்மாவோ பையனோ இந்த மாதிரி பேசுங்க. பணம் காசோ ஸ்கூலோ காலேஜோ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா பெற்றோர் கிடையாது. அவங்க கூட வாழ்றீங்களா, அவங்க கூட சிரிக்கிறீங்களா, அவங்களுக்குள்ள டிராவல் பண்றீங்களா, அவங்க எமோஷனலுக்கு நீங்க எமோஷனா அவங்களுக்கு கை கொடுக்குறீங்களா, இதை யோசிங்க. அவங்க ட்ரீமுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு யோசிங்க. நிச்சயமா மாறுங்க. நம்ம குழந்தை நம்ம கிட்ட இருக்க, நம்ம நண்பனா இருப்போம், எல்லாமே மாற்றமாகும். நான் நண்பனா இருக்கேன் என் பையனுக்கு, நீங்க உங்க பொண்ணுக்கோ பையனுக்கு நண்பராக இருங்க. நிச்சயமாக நம்ம குழந்தை நம்ம கிட்ட, சொசைட்டில எந்த பிரச்சனையும் வராது. யோசிச்சு பாருங்க, நிச்சயமா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். எதெல்லாம் நம்ம யாருக்கெல்லாம் அட்வைஸ் பண்றோம், நம்ம முதல்ல மாறி பார்ப்போமே. நான் மாறிட்டு இருக்கேன். பழைய சொசைட்டியை பார்த்து நான் மாறணும்னு நினைச்சேன். இந்த சொசைட்டிக்கு நான் பின்னாடி காலத்தில் எது பண்ற சொத்து பத்து கொடுக்கறனோ இல்லையோ அவனுக்கு இந்த எண்ணங்களை புகுத்திட்டே இருக்கிறேன். படிப்பை கொடுக்கறேன், யோசிக்க வைக்கிறேன், சிரிக்க வைக்கிறேன், சந்தோஷம் கொடுக்கிறேன், அழுகையும் கத்து கொடுக்கறேன், தோல்வியும் கத்து கொடுக்கறேன், வெற்றி அடைறதுக்கு என்ன வழியும் சொல்லி தரேன். இதை செஞ்சா இது உனக்கு நடக்கும்ன்றதையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். திட்டமும் செய்யறேன், அடிக்காம சொல்றேன், அன்பா சொல்றேன், கோவத்தோடையும் சொல்றேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். என் பையனை என் கண்ணா நான் பார்க்கும்போது அவன் நிச்சயமா நல்ல குடிமகனாக இந்த வருவான். இந்தியாவுக்கு நிச்சயமா நான் ஒரு நல்ல குடிமகனா எடுத்து வைக்கிறேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், நீங்க எல்லாம் எடுத்து வைங்க. நம்ம எல்லாரும் நல்ல அடுத்த ஜென்ரேஷனை நல்ல குடிமகன் கொண்டு வரதுக்கு பண்ணுவோம், பாடுபடுவோம். இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பாடுபட்டோம்னா அடுத்த டிராவல் ஆகும்போது அடுத்த ஜென்ரேஷன் 30 வருஷம் கழிச்சு நிச்சயமா ஒரு மாற்றம் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செய்யலாமே எல்லாருமே சேர்ந்து சொசைட்டிக்கு நல்ல ஒரு குடிமகனை கொடுப்போம்.